என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனத்தை அதிகாலை வேளையில் நாம் கண்டிப்பாக செய்தாகிவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை பலமுறை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் அதிகாலை வேளையில் தான் நல்ல காரியங்களெல்லாம் நடைபெறுகிறது? திருமணம் நடைபெறுகிறது, பிறந்தநாள் விழா நடைபெறுகிறது, ஏன் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எல்லா விழாக்களும், வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களும் அதிகாலையிலே தான் நடைபெறுகிறது. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். 4 to 7 மணிக்குள் இந்த கலையை செய்துவிட்டால் நமது உடம்பில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. சோம்பேறித்தன்மை என்பதே கிடையாது. நினைவாற்றல் பெற்று விடுகிறோம். இவ்வாறு பல்வேறுபட்ட நல்ல நன்மைகளை நமக்கு தருகின்ற காரணத்தினால் அனுதினமும் ஒரு 10-15 நிமிடம் நாம் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பழக வேண்டும் என்று நான் உங்களை மிக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது தமிழ் பெண் அமெரிக்காவில் வளர்கிறாள். அவள் பெயர் சிந்து, வயது 7, அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கிறாள், 2வது வகுப்பு. இங்கே விடுமுறையில் வந்திருக்கிறார்கள். எனது பயிற்சியாலையில் வந்து காலையிலும் மாலையிலும் பழகி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் அத்தனை மக்களும் பழகி கொண்டிருக்கிறார்களே, நாமும் இந்தியாவுக்கு வரும்பொழுது இதை பழக வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய தாத்தா, அவருடைய பெற்றோர்கள் அவர்களே அழைத்து வந்து காலையிலும் மாலையிலும் இவளை செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் இக்கலை மீது. அவர்கள் இப்பொழுது மகாமுத்ரா செய்யப் போகிறார்கள். கால் மடக்கப்பட்டிருக்கிறது, தொடை மடக்கப்பட்டிருக்கின்றது, முதுகு மடக்கப்பட்டிருக்கின்றது, தலை தரையை தொட்டுவிட்டது. ஜீரண கருவிகள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் 4ம் சரியாகி விடுகிறது. இந்த நிலை எல்லா நிலைகளிலும் எல்லா மதத்தினரும் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். முஸ்லீம்கள் தொழுகையில் ஒரு 10-50 தடவை குனிஞ்சு நிமிர்ந்துருவாங்க. கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் உட்கார்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுதுதான் அவர்கள் சபையிலே அவர்கள் சேர் போட்டு விட்டார்கள், பெஞ்சு போட்டு விட்டார்கள். எல்லா மதத்தினருக்கும் இது பொதுவாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. மெதுவாக எழுந்துரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ். சிந்து, டீப் பிரீத்திங் 2 times. Raise your hand, both the hand, and then come forward. Yes. மகாமுத்ரா. கையை நீட்டி செய்தால் தலை தரையை தொட்டுவிடும். ஆனால் பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்கள் இது போன்று செய்ய முடியாது. வயிறு பெரிதாக இருக்கும், முதுகெலும்பு இறுகிவிடும். இந்த ஆசனம் செய்வது சற்று கடினமாகும். ஆனால் இந்த குழந்தையோ பாருங்கள், ஒரு வாரத்தில் இந்த ஆசனத்தை மிக அற்புதமாக செய்கிறது. ரிலாக்ஸ். You can turn this side. Turn. Now raise your hand. Come down. என் அருமை சீடர்களே, இதை பார்க்கின்ற பெற்றோர்களே, மாணவமணிகளே, அதிகாலை வேளையில் ஒரு 10 முறை இந்த ஆசனத்தை செய்தாலே உடல் சுறுசுறுப்பாகிவிடும். ஏன்? உடலை 3ஆக வளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடையாது. பாருங்கள், 3ஆக வளைக்கின்றோம். 72,000 நாடி நரம்புகளும் வளைவுக்கப்படுகிறது. உடல் இறுக்கம் குறைந்து விடுகிறது, டென்ஷன் குறைந்து விடுகிறது. பாருங்கள், உடல் இறுகத்தான் நமக்கு வயோதி தன்மை வெகு வேகமாக வந்து விடுகிறது. ரிலாக்ஸ். டீப் பிரீத்திங். You can do it second time. Raise your hand. Slowly come down. இது ஒன்றும் கஷ்டமான ஆசனமே கிடையாது. சிறுவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், வயதுகளாகட்டும், நோயாளிகளாகட்டும், கடினமில்லாத ஆசனங்களை அவர்கள் பெட்டிலேயே பண்ணினாலே அவர்கள் உடல் புத்துயிர் பெற்றுவிடும். நோயினுடைய கடுமை குறைந்துவிடும்.
உடல் இறுக்கம் குறைந்து விடுகிறது, ஜீரண கருவிகள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் சிறுவர்கள், வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை முதலில் பழக வேண்டும். கடினமான ஆசனங்களை அவர்கள் பழகவும் முடியாது, நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கூடாது. மெதுவாக எழுந்திரு, ரிலாக்ஸ், பத்மாசன் அண்ட் டர்ன் திஸ் சைட். என் அருமை பெரியோர்களே, இதுபோன்ற ஆசனங்களை எல்லோரும் செய்யலாம், யாவரும் செய்யலாம், வயது வித்தியாசம் இல்லாமல் செய்யலாம். ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நம் காலையிலும் மாலையிலும் செய்வோமேயானால் நம் உடல் உள்ளமும் வலுப்பெற்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ்வதற்கான வழி இந்த ஆசனத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நிச்சயமாக இதை பார்த்த பின்பாவது நீங்கள் ஆசனங்களை பழகி நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.